வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோவர்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு காலர் லைனில் வர்றாங்க, வாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்போம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? ஹலோ, விருத்தாச்சலத்திலேருந்து பேசுகிறேன் சார், பாலசுப்ரமணியன். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், இப்ப முருகனுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்றதுக்கு வேண்டுதல் இருக்கு. இப்ப அதுக்கு பணம் கட்டணும்னா நேரடியா ஆபீஸ்ல வந்து கட்டலாமா இல்ல ஆன்லைன்ல தான் கட்டணுமா சார்? சார், ஆன்லைன்ல எடுக்கிறது தான் பெஸ்ட். ஆஃபீஸ்லேயும் வந்து கட்டலாம். ஆஃபீஸ்லேயும், அதாவது ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கூட்டம் இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, சரிங்களா? இன்கேஸ் கூட்டம் இருக்குன்னா கஷ்டம் தான் உங்களுக்கு. இப்போ அபிஷேகத்துக்கு தான் இப்போ உங்களுக்கு 2 நாள் 3 நாளுக்குள்ள அந்த டிக்கெட் வாங்க முடியாது. இப்போ நீங்க நாளைக்கு காலையில அபிஷேகம் பண்ணணும்னா மட்டும்தான் வந்து நாளைக்கு காலையில வாங்க முடியும். நாளைக்கு உண்டான டிக்கெட் வேணா வாங்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றது, இப்போ நீ உதாரணத்துக்கு அன்னைக்கு தேதிக்கு அபிஷேகம் எடுக்கணும்னா நீங்க கோயில் வந்து நீங்க அன்னைக்கு அவைலபிள் இருக்கிறதுக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். முன்னாடியே பண்ணணும்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிறது சைட்ல தான் போய் பண்ண முடியும். சார், நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். நாளைக்கு திருச்செந்தூர் வரலாம்னு இருக்கோம். ரூம் எதுவும் புக் பண்ணல, திடீர் பிளான் தான். சரிங்க மேடம். ரூம் எதுவும் நாளைக்கு கிடைக்குமா, அவைலபிளா இருக்குமா? ரூம் வெளியில தான் மேடம், கோவில் எல்லாம் அவைலபிள் இருக்கா. கோவில் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான், ஆஃப்லைன் புக்கிங் கிடையாது. இப்போ ஒரு காலர் லைன்ல வர்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். ஹலோ சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன சார்? சார், நாங்க நாகர்கோவில இருந்து பேசுறோம் சார். என் பேர் சத்யா. சொல்லுங்க சத்யா சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சார், திருச்செந்தூர் பிளான் நம்ம புதன்கிழமை போற மாதிரி பிளான் பண்றோம் சார். புதன்கிழமை மார்னிங் ஒரு 4th ஸ்டார்ட் பண்ணிட்டு 6க்கு ரீச் ஆகிற மாதிரி. ஸோ அது சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எப்படி சார் அது? சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஓகே சார், கவுண்டர். ஓகே சார். இப்போ சீனியர் சிட்டிசன் வந்து 60+னா கூட ஒருத்தவங்க போகலாமா? இல்ல, போக முடியாது சார். 70+ தான் போக முடியும். இப்போ 70+ மட்டும் தானா? ஓகே ஓகே. அதான், அப்போ புதன்கிழமை கூட்டம் எப்படி சார் இருக்கும் இப்போ இந்த புதன்கிழமை? ரொம்ப நார்மலா தான் சார். சரி சரி சார், சரி. நான் அப்போ 100 ரூபா டோக்கன்லையும் போகலாமா சார்? அதே எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? அது போகலாம் சார். அது எத்தனை மணிக்கு சார் ஓப்பன் ஆகும் அந்த லைனு கவுண்டர்? அது பார்த்தீங்கன்னா 5 மணி, 4 மணி, 3 மணிக்கு போய் கியூவில் நிற்காதுன்னா 5 மணிக்கு ஓப்பன் ஆகும் சார். சரி சார், சரி 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 சரி. ஓகே சார். அங்க நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும்னா எப்படி சார்? அது இப்போ கவர்மெண்ட் இது கொடுத்துருக்க ரூம்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க, அது பண்ணணுமா இல்ல அங்க போய்? அது ஒன்லி த்ரூ ஆன்லைன் புக்கிங் தான். நீங்க பக்கத்துல வெளியில ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருந்தா வேல்மாணிக்கம், சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காலம் லைன்ல வராங்க, அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். சார், வணக்கம் சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், கோபி. கேக்குதுங்களா? கேக்குது சார். சொல்லுங்க கோபி சார், என்ன தகவல் வேணும் சார்? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். எனக்கு வந்து அடுத்த மாசம் 7/8 நான் திருச்செந்தூர் வரேன். 7/8 நான் வந்து அந்த குகன் விடுதி, அந்த கந்தன் விடுதியில நான் பண்றப்போ வந்து 7ஆம் தேதி ஒரு பண்ணணும், 8ஆம் தேதி ஒண்ணு பண்ணணும் இல்லையா? வெளியே வந்துட்டு உள்ள போய் பண்ணணும் அப்படிங்களா? ஆமா, புக் பண்றதுன்னா நீங்க வந்து கரெக்டா செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு மேலதான் புக் பண்ணவே முடியும். நீங்க 7/8னா 25 மேலதான். ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சார், சார் சேலம் சார், செல்வம். சொல்லுங்க செல்வம் சார், என்ன தகவல் சார்? சார், அதான் சார், இப்ப இந்த சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் இருக்கு இல்லைங்க சார் இந்த வருஷம்? ஆமா சார். சார், அந்த திருக்கல்யாணம் மட்டும் எப்ப சார், மார்னிங் இல்ல ஈவினிங் நடக்குமா? 28ஆம் தேதி நைட்டு தான் நடக்கும். திருக்கல்யாணம் நடக்கும் நைட்டு 10:30 மணிக்கு மேல இருக்கும். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு. ஆமா ஆமா, நைட்டு தான் இருக்குல்ல. இல்ல, நைட்டு கரெக்டா எக்ஸாக்ட் டைம் தெரியாது நமக்கு, இனிமே தான் தெரியும். நைட்டு தான் நடக்கும் திருக்கல்யாணம். ஓகே, அப்படிங்களாங்க சார். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டுங்க சார், அங்கிருந்து போட்டு வரணும் இல்லைங்களா? அதுக்காக முன்பதிவு பண்றது தான் சார். சரிங்க சார். ஒரு டவுட் கேட்டுக்கலாம் தான் சார். சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி ஈவினிங். ஆமா, 27ஆம் தேதி ஈவினிங். இது 28ஆம் தேதி திருக்கல்யாணம். நைட்ல தான், பட் டைம் எக்ஸாக்டா தெரியல. ஆமா சார், ஆமா சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? விருதுநகர்ல இருந்து செந்தில்குமார் பேசுறேங்க சார். சொல்லுங்க செந்தில்குமார் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், பையனுக்கு மொட்டை போடணுங்க சார், அடுத்த வாரம் வியாழக்கிழமைங்க சார். ஓகே. அது அதிகாலையில போடலாங்கிறீங்க சார். மொட்டை எடுக்கிறவங்க எத்தனை மணிக்கு சார், காலையில எத்தனை மணிக்கு சார் இருப்பாங்க? காலையில அதிகாலை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க கவுண்டர். அதிகாலை 4ல இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ ஒரு காலர் லைனுக்கு வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம். ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? பொள்ளாச்சியில இருந்து மணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க மணிகண்டன் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், இந்த ஆன்லைன்ல தான் தங்கத்தேர் புக் பண்ண முடியுமா சார்? புக் பண்ணலாம் சார். சைட் என்னன்னு தெரியல சார், ஒரு 4-5 நாளாவே இப்போ ஓப்பன்ல இல்லை ஆக்சுவலி. ஆனா போன மாசம் ஃபுல்லாவே ஓப்பன்ல தான் இருந்துச்சு சைட். உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல தான் இருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி புக்கிங் வரைக்கும் ஓப்பன்ல இருந்தாங்க. இது ஏன் இப்போ ஒரு 4-5 நாளாவே ஓப்பன்ல இல்லை,
என்ன ரீசன்னால தெரியல. நான் நாளைக்கு காலையில தான் கோயிலுக்கு போவேன். அப்போ செக் பண்ணிட்டு நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு இருக்க மாட்டேன். நாளைக்கு 10 to 11 கால் பேச மாட்டேன். திங்கக்கிழமை கூப்பிடுங்க, நான் தகவல் சொல்றேன் சார். 20ஆம் தேதி நாங்க ஒரு ஈவினிங் 7 மணிக்கு அந்த ஸ்பெஷல் தரிசனம்க்கு புக் பண்ணிருக்கோம் சார். அதுக்கு எங்க போய் நிக்கணும்? ஸ்பெஷல் தரிசனம் அபிஷேக தரிசனம் புக் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஆமா ஆமா சார், அபிஷேக தரிசனம் சார். அவங்க சண்முக விலாசம் சொல்லுவோம் மேடம் கோவில்ல. எங்க சார்? சண்முக லாட்ஜா? சண்முக விலாசம் அங்கதான் வந்து உள்துறை சூப்பரண்ட் ஆபீஸ் இருக்கும். சண்முக விலாசம். சண்முக விலாசம். ஓகே. 7 மணிக்கு அபிஷேகம்னா ஒரு 6:15 ஒரு 6:15 போயிருங்க. ஒரு 6:15 அந்த சண்முக விலாசம்க்கு போய் நிக்கணும். ஆமா 6:15 to 6:30 அந்த டோக்கன் இருக்குல்ல, நீங்க ரிசிப்ட் Okay, இருக்கு sir. அதை காமிச்சீங்கன்னா உங்களை உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. Okay, sir. டேரக்டா உள்ள போயிடலாம். அங்க இருந்தே உள்ள போயிடலாம்ல ஆமா, சார்? ஆமா. ஓகே 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 சார். அப்புறம் கந்தவேல் லாட்ஜ் அங்கதான் ரூம் புக் பண்ணிருக்கோம். அங்க செக் இன் செக் அவுட் டைம் சார்? செக் இன் செக் அவுட் டைம் வந்து மார்னிங் 7 to 8 செக் இன் ஆயிடணும் மேடம். மார்னிங் 7 to 8 குள்ள செக் இன் பண்ணிடணும். ஓகே. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock செக் அவுட் ஆயிடணும். 23 hours. மார்னிங் 6 o'clock செக் அவுட். ஓகே சார். ஓகே ஓகே மேடம். அப்புறம் சார் அதே அபிஷேக பூஜைக்கும் கொடுத்திருக்கோம் சார். அன்னைக்கு நாங்க அந்த அபிஷேக 20ஆம் தேதி பூஜைனா 7 நீங்க மணிக்கு. கொடுக்குற அபிஷேக பூஜைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா? அதுல இருந்தா பாடு ஆமா சார். சுவாமிக்கு அதுல ஆமா இருந்தா சாத்துவாங்க. அபிஷேகம் உண்டான பொருட்கள் நீங்க ஆமா சார். கொடுத்துருக்கீங்க. இல்ல அந்த பொருளுக்குமே பே பண்ணிட்டோம் சார். நாங்க தனியா வாங்கல, இல்ல அது பே pay பண்ணிட்டோம். நீங்க தனியா வாங்க வேண்டியது மேடம். அதுக்கு பே பண்ணிருக்கீங்க. அதுல நீங்க பே பண்ணதுல தான் வந்து அபிஷேகமே நடக்கும் சாமிக்கு. சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. அதுக்கு மேல நீங்க அதுக்கு முன்னாடி ஏர்லியா போக வேண்டாம்ல? 6:15 போனா போதும் தானே சார்? 6:15 6 மணிக்கு போயிருங்க அந்த இடத்துல கரெக்டா. இப்போ ஒரு காலர் லைன்ல வர்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்ப்போம். வணக்கம் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? வணக்கங்க. கள்ளக்குறிச்சில இருந்து கஸ்தூரி பேசுறேங்க. ஏற்கனவே பேசியிருக்கேன். சொல்லுங்க மேடம். ஒரு டவுட்டுங்க. அந்த சண்முகம் அர்ச்சனைன்னு சொல்லிட்டு விடுறீங்கல்ல ஆமா ஆன்லைன் டிக்கெட், ஆமா அந்த 5,000க்கு எத்தனை பேருங்க அனுமதி? 6 பேர் மேடம். 6 பேர்னா எல்லாமே பெரியவங்களா இல்ல குழந்தைங்களும் இன்க்ளூடுங்களா? இல்ல 6 பேர் பெரியவங்க போலாம், குழந்தைங்களும் 2-3 பேர் சேர்ந்து போலாம். ஹலோ சார் குட் மார்னிங். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சார் குட் மார்னிங். வணக்கம். நான் இங்க சேலம் மாத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் இது இங்க ஹோட்டல்ல புக் பண்ணோம் சார். செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்து அங்க வரோம் ட்ரெயின்ல. ஓகே. அங்க தேவஸ்தான லாட்ஜே வந்து இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆன்லைன்ல தான் சார் புக் பண்ணணும். ஆஃப்லைன்ல புக் பண்ணா அது காட்டேஜ் மட்டும் தான் வந்து ஆஃப்லைன்ல புக் பண்ண முடியும். நீங்க இங்க வரீங்கன்னா. அப்படிங்களா? ஆமா ஆமா. அது அபிஷியல் வெப்சைட் எதுவும் அனுப்பிச்சுடுறீங்களா? நான் அனுப்பிச்சுடுறேன் சார். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.